ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு பை வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பட்டியில் ஜிப்பை ஜாயின் பண்ணுறோம். ஜிப்பை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு டாட் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் ஒவ்வொரு பட்டி வைக்கணும். இப்போ ஒரு பட்டி வச்சுருக்காங்க, இன்னொரு பட்டி அதே மாதிரி வைக்கணும். வச்சு முடிச்சிட்டா இந்த வேலை முடிஞ்சு. பொறுமையாக தைக்கிறாங்க. எதனாலனா ஜிப்பில் ஊசி பட்டு உடஞ்சிடக்கூடாதுங்கிறக்காண்டி மெதுவாக தைக்கிறாங்க. இது தைச்சி முடித்ததும் அடுத்து வந்து ஒரு பெரிய பீஸில் ஹேண்டில்னால் கைப்பிடி வந்து நல்ல நீளமான கைப்பிடி வந்து ஒன்று போல் வச்சு இணைக்கணும். இந்த இணைக்கிறாங்க பார்த்திங்களா, இது மாதிரி தான் நல்லா பார்க்க நீளமாக இருக்கும். அப்புறம் இந்த பையோட ஃபினிஷிங் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். நல்லாயிருக்கு பார்த்திங்களா. இதுவுமே மெதுவாக தான் தைக்கிறாங்க. ஏன்னா வந்து சைஸு அந்த இது வந்து மாறிடக்கூடாது, மார்க் பண்ணது மாறிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி மெதுவாக தைக்கிறாங்க. கொஞ்சம் லேசாக கிராஸ் ஆனாலும் ஹேண்டில் கோணல் ஆயிரும். அதனால் மெதுவாக மூவ் பண்ணி தைக்கிறாங்க. இது மெதுவாக தைச்சி முடிச்சுட்டு இந்த வேலை முடியும். அடுத்த பீஸுக்கு அடுத்த வேலை. இப்போ வந்து இந்த பை எதுக்காண்டின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இந்த பை வந்து இப்போது மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நிறைய அந்த கிஃப்ட்டு மாடலாக வச்சு டிசைன் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆரத்தி எடுப்பாங்க. அந்த கம்பெனிலேருந்து நமக்கு வந்து பை தைக்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த பொருள் எல்லாமே இதில் வச்சு பேக் பண்ணி கொண்டு போகிறதுக்காண்டி நல்ல பெரிய பேக்காக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்மக்கிட்ட ஆர்டரு. கொஞ்சமாக தான் கேட்டிருந்தாங்க. அதை வந்து முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் டைமிங்கில் முடிச்சு கொடுக்கணுன்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த பீஸ் வந்து தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஓவர்லாக் போடுறாங்க. ஓவர்லாக் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு சிங்கர் தையல் போட்டு அதுக்கு மேலே வந்து பெரிய பீஸு நம்ம ஹேண்டில் வச்சு தைச்சோம் இல்லையா, அதுக்கு மேலே அளவு வச்சு அக்கா தைக்கிறாங்க. ஏன்னா எங்கள் ஓனர் அக்கா தான் தைச்சாங்க. நாங்கள் வந்து வேறு பீஸ் தைச்சோம். அவங்க சுற்றி இதில் வந்து கெஜெட் வைக்கிறாங்க. இது வந்து கெஜெட்டு தான். இதை வச்சு முடிச்சிட்டா பையோட ஃபினிஷிங் கொஞ்சம் ஓரளவு முடிஞ்சிடும். நல்லா ஒன்று போல் தைக்கணும். அவங்க தான் கரெக்டாக தைப்பாங்க அப்படின்ட்டு அவங்க தைச்சிட்ருக்காங்க. இதோட பை வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும். நல்லா நீளமாக பார்க்க அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள். பார்த்திங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து சமையல் வீடியோவானாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பேக்கு தைக்கிற வீடியோனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வரும். ஓரளவு அந்த பை வேலை முடிஞ்சு அடுத்து வந்து அதுக்கு மேலே மறுபடியும் ஓவர்லாக் போடணும். ஓவர்லாக் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மேலே பைப்பிங் வந்து அக்கா பிடிக்கிறாங்க. அந்த பைப்பிங் வந்து ஒன்று போல் பிடிச்சிங்கன்னா பார்க்க வந்து நல்லா இன்னும் ஸ்டிப்பாக நிற்கிற மாதிரி நல்லாயிருக்கும். பார்க்க நிற்கும். பை வந்து ஒன்று போல் வச்சோம்னா நிற்கும். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி பைப்பிங் பிடிக்கிறாங்க. பார்க்கவும் அழகாக இருக்கும். நல்லா ஒன்று போல் தைச்சி விட்றாங்க பார்த்திங்களா. இந்த பைப்பிங் வேலை முடிஞ்சுன்னா அடுத்து அவ்வளோதான். பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த பையோட ஃபினிஷிங்கே முடிஞ்சு பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா தான் நாங்கள் எப்படியெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். பார்க்க அழகாக இருக்குது பார்த்திங்களா. நல்லா பெரிய பேக்குங்க. வீடியோவில் பார்க்குறதுனால கூட உங்களுக்கு சின்ன பேக்கு மாதிரி தெரியலாம். ஆனால் உண்மையிலே நல்லா பெரிய பேக்கு. இதில் சொல்லப்போனால் ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைய உள்ளே வச்சுக்கலாம் போல், அந்தளவுக்கு பெரிய பேக்கு. இவ்வளோ நிற்கிதுன்னு பார்த்திங்களா. சைடில் எல்லாம் பைப்பிங் பிடிக்கிறது பார்க்க அழகாக நிற்கிது. அதான் சுற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் நான். இதோட பையோட ஃபினிஷிங் முடிஞ்சு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதோட அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். பார்க்க உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த பை.
பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.